பாரதிய ஜனதா கட்சியின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் எல்.கே. அத்வானி நவம்பர் 8, 1927இல் கராச்சியில் பிறந்தார். தனது 14வது வயதில் ஆர்.எஸ்.எஸ். அமைப்பில் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார். பள்ளி படிப்பை கராச்சியிலும் ஐதராபாத்திலும் பயின்றார். சுதந்திரத்துக்கு பிறகு இவர் குடும்பம் மும்பையில் குடியேறியது. மும்பை பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பை பயின்றார். 1951இல் அத்வானி பாரதிய ஜனசங் உறுப்பினரானார். 1967இல் டெல்லி மாநகர் கவுன்சில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1970இல் ராஜ்யசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்வானி தொடர்ந்து 4 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 1989 வரை மாநிலங்களவை உறுப்பினராக பதவி வகித்தார். 1980இல் பாரதிய ஜனதா கட்சியை துவக்குவதில் வாஜ்பாயுடன் இணைந்து பணியாற்றினார். 1980இல் ராஜ்யசபா எதிர்க்கட்சி தலைவரானார். 1989இல் புதுடெல்லி மக்களவைத் தொகுதியில் வெற்றி பெற்றது முதல் 7 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991இல் குஜராத் காந்திநகர் தொகுதியில் வெற்றி பெற்றார். 1996இல் ஆவாலா ஊழல் குற்றச்சாட்டினால் தேர்தலில் போட்டியிடவில்லை. 1998 முதல் 2019 வரை காந்திநகர் மக்களவை உறுப்பினராக பணியாற்றினார். 1989 மற்றும் 2004இல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1990இல் அயோத்தி ராம் ஜென்ம பூமியை மீட்க அத்வானி தொடங்கிய ரத யாத்திரை நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளானது. 1986 முதல் 91 வரை, பின் 1993 முதல் 98 வரை மற்றும் 2004, 2005 ஆகிய ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவராக இருந்துள்ளார். 1977இல் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரானார். வாஜ்பாய் அமைச்சரவையில் 1998 முதல் 2004 வரை உள்துறை அமைச்சராகவும் 2002 முதல் 2004 வரை துணை பிரதமராகவும் பதவி வகித்தார். 2015இல் பத்ம விபூஷன் விருதும் 2024இல் பாரத் ரத்னா விருதும் பெற்றார். 2019க்கு பிறகு தீவிர அரசியலில் இருந்து விலகினார்.